ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்னைக்கு நினச்சி வெளியில் போனது வந்து வேறு, பட் அது வந்து வேறு விதமாக எண்டாச்சுது. ஃப்ளாட் பக்கத்துலேயே கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடலான்னு பார்த்தோம். பட் வெளியில் ஒரு மாலுக்கு போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இங்கே எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து லூலு அப்படிங்கிற ஒரு மால், அப்புறம் மார்க் அண்ட் சேவ். இங்கே தான் நாங்கள் அடிக்கடி போவோம் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது மாதிரினாலும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்க் அண்ட் சேவ். இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். இங்கே வந்து அடிக்கடி ஆஃபர்லாம் போடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் உள்ளே போனோம். அங்கே வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ ஸ்பெஷலாலாம் ஆஃபர் இல்லை. கிறிஸ்மஸ், நியூ இயர், இயர் எண்டு கிளியரன்ஸ் சேல் இந்த மாதிரி நிறைய கொஞ்ச நாளுக்கு முன்னே போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எல்லா திங்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போட்டிருந்தது மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் ஒவ்வொரு ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது. அதில் நான் ஸ்பெஷலாக வந்து உங்ககிட்ட காமிக்கன்னு நினச்சது வந்து இந்த பிரியாணி மசால் தான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம கன்னியாகுமரி பீச்சுக்கெலாம் போனோம்னா அங்கே ஒரு பெரிய பண்டில் நிறைய 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து சின்ன இந்த பாக்ஸில் இருக்கதே வந்து 1 kg 2 சம்திங் பில்ஸ் என்னோ போட்டிருந்தாங்க. நியர்லி ஒரு 400 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இங்கே நிறைய இந்த வாட்டி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அது வந்து ஒரு பாக்ஸில் பென்சில், பென்னு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நான் இப்போ காமிக்கிறது வந்து பென்னு 40 பீஸ் வந்து 800 பில்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஒரு 200 ருபீஸ் வரும். அப்புறம் நிறைய கலர் பென்சில், எல்லாமே ஸ்டேஷ்னரி ரிலேட்டடான நிறைய திங்ஸ் வந்து இந்த வாட்டி பார்க்க முடிஞ்சுது. எங்கள் பொண்ணு வந்து எந்த மாலுக்கு போனாலுமே ஏதாவது ஒரு காஸ்டியூம் மாதிரி அங்கே இருக்க திங்ஸை வச்சு பண்ணுவாங்க. நேற்று அன்னைக்கு போகும்போது பண்ணிட்டு இருந்தது என்னென்னா இந்த ஸ்பெக்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. மேடம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்னென்னா அதுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டாங்க. அதை அந்த கிளாஸை கலத்தும் போது கூட அவங்களால வந்து முடியலை. உடனே முழிச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் அதை போட்டு விட்ட பிறகு அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அது சின்ன இதில் வந்து தூங்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பெரிய ட்ராலி எடுத்து அதில் ஒரு அடியில் ஒரு துணியெலாம் விரித்து அப்படியே அவங்கள தூங்க வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமான்னு அப்படி பார்த்துட்டு இருந்தோம். மார்க் அண்ட் சேவ் பக்கத்துலேயே வந்து லூலு மால் இருக்குது. அதுக்குள்ளே வந்து 2 ஜுவல்லர்ஸ் இருக்குது. மலபார் ஒன்று, ஜாயாலுக்காஸ் ஒன்று. அதில் நாங்கள் வந்து ஜாயாலுக்காஸில் ஒரு செயினுக்காக எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்காக உள்ளே போயிருந்தோம். அதில் ஒரு மாடல் தான் இது. இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜஸ்ட்டு எவ்வளோ ஆகும் மட்டும் கேட்டுட்டு நாங்கள் அந்தால வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பர்ச்சேஸுக்காக மாலுக்குள்ளே வந்து போயிட்டோம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய சோப்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே ஆஃபர் செக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காராக்கு போய் டின்னரை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி தம்பிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது அப்பாவும் பொண்ணும் விளையாடிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உள்ளே நாங்கள் பார்க்க போனோம். அங்கே வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி வந்திருக்கும் போது செப்பல்ஸ் எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே நிறைய ஆஃபரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போனோம். அங்கே போய் பார்க்கும்போது போன வாட்டி விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இருந்துச்சு. ஸோ நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் உள்ளே கொஞ்சம் அப்படி செப்பல் செக்ஷன் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இந்த கார் செக்ஷன். இது வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே ஒரு செக்ஷனுக்கு போனோம். இது வந்து பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காகவே ஒரு குட்டி செக்ஷன் அப்படியே அழகாக அமைச்சு வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் டாய்ஸ் இந்த மாதிரி இருந்து விளையாடுறது மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெருசாக பலூன் மாதிரி ஊதி வச்சுருந்தாங்கல்ல, அங்கேயும் ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. இதில் ஆக்சுவலாக எங்கள் பொண்ணு விளையாடிக்கிட மாட்டாங்கன்னு அந்த பே பண்ணும்போது கூட அவங்க வேண்டாம், அவங்க விளையாடிக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க வந்து விடலை. நான் போகணும்னு சொல்லி அவங்களாவே ஏறி போய் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களுமே எப்படி மேலே வர ஏறுவாங்க முடியாது அப்படின்னு நினச்சோம். அது ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. பட் ஒரு 3 to 4 டைம்ஸ் ட்ரை பண்ணி அதை வந்து சாதிச்சது மாதிரி இருந்துச்சு. மேலே வர போயிட்டு அங்கேருந்து அழகாக கீழே வர வந்தாங்க வலிக்கிட்டு. அது வந்து பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க விளையாடும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம அப்ராடில் இருக்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது வந்து ரொம்ப அவங்களுக்கு ரிலீஃபாகவும் இருக்கும். ஏதாவது சின்ன பிள்ளைங்கள பார்ப்பாங்க. இப்போ இந்த குட்டி பொண்ணு வந்து என் பொண்ணு கூட ரொம்ப கம்பெனி கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஃபீலாகவும் இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. இதுதான் அவங்க ட்ரை பண்ணி அங்கே ஏறுறது. இதில் வந்து ஏறி அப்படியே அழகாக கீழே வந்தாங்க.
இது வந்து இந்த மாதிரி நிறைய வாட்டி ட்ரை பண்ணி அப்புறம் ஓகேங்கிற மாதிரி நாங்கள் இந்த ப்ளேயும் முடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப லேட் ஆகிட்டு, இதுவே ஒரு 11 o'clock மேலே கிராஸ் ஆகிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.